குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தது. ஆனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியாக வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டில தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ப்ரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த 2026 பங்குனி மாத பலன்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான மாதம் இங்கிருந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுது அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் எல்லா பிரச்சனையும் சந்திச்சு வந்தாச்சு, நீ என்னடா எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு இவங்களை மட்டுமே குறி வைக்கக்கூடிய ஒரு மனிதர்களா இருப்பீங்க. ஏன்னா எல்லா போராட்டமும் முடிஞ்சாச்சு, நீ என்னடா வாழ்க்கையில இருக்கு, ஹெல்த் வைஸ் செம்மையா லாஸ் ஆயிருப்பீங்க. அப்போ ஓகே, இந்த பங்குனி மாதத்துல என்ன அப்படின்னா, உங்களுடைய மிதுன ராசி மற்றும் லக்னம் 5க்குரியவர் உச்சமாகிறார் இல்லையா? அப்போ மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. அது மூலியமாக நிறைய சுபவிரயங்கள் நடக்க போகுது. ஒரு வண்டி வாகனங்கள், ஒரு வீடு கட்டுற பிளான்ஸ் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் உங்களுடைய உபய லக்னமா இருக்கக்கூடிய 7க்குரியவர், பாதகாதிபதி, இவ்வளவு நாள் வக்கரமா இருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதனாலதான் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி உங்களுடைய பார்வை மூலியமாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவ்வளோ சீக்கிரம் உங்களால ஒரு இடத்துல நிம்மதியாக கூட உட்கார முடியாது. ஏன்னா சனியோடைய பார்வை அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும். உங்களுடைய 12ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால நிறைய டிராவல், ஹார்ட் ஒர்க், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அடுத்தடுத்த லெவலில் பண்ணும்போது ஒரு சில ஹார்ட் ஒர்க், ஒரு கஷ்டங்கள், அதன் மூலியமா கொஞ்சம் உடல் அலைச்சல்கள்னு வச்சுக்கோங்களேன்,
நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அது மூலியமாக உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு எல்லா புகழ்ச்சியும் வரும். ஆனா அது புகழ்ச்சி அடைக்கிறதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரகிள்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ குரு மாறினதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பெரும் பணம், ஸோ உங்களுடைய வருமானத்துல ஒரு பெரும் பணம், இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது மூலியமாக ஒரு பெரும் பணம், அது மூலியமாக ஒரு ஜாக்பாட். இப்போ பெரும் பணம் அப்படின்னா கோடி கோடின்னு நினைக்காதீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உண்டான ஒரு ப்ராஃபிட்டா பெரும் பணம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க ஜுவல்லரி வாங்குறது, ஒரு வாகனங்கள், புதுசா ஒரு குடும்பத்துக்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, பாதகாதிபதியும் வக்ர நிவர்த்தியை 12ஆம் இடத்தில் வரும்போது தேவையில்லாத ஒரு விரயங்களை கொடுப்பார். கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில், அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பாதகாதிபதியும் உங்களுடைய கர்ம சனியான இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா, வேலையில சில கன்ஃபியூஷன்ஸை கொடுப்பாரு. என்னதான் ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலும் நம்மளுடைய மைண்ட் லெவலில் சில கன்ஃபியூஷன்ஸ் கொடுப்பாரு. அதை வந்து கொஞ்சம் தெளிவாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஸோ குடும்பத்தில் அப்படிங்கும்போது நல்ல ஒரு சந்தோஷம் இது எல்லாமே வரப்போகுது. கணவன் மனைவி மூலியமாக சில அதிர்ஷ்டங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து உங்களுடைய லக்னாதிபதியான புதன் 11ஆம் வீட்டில் வக்ர நிவர்த்தி ஆகி இப்போ வந்து 12ஆம் இடத்தில் வரும்போது உங்க மூலியமாகவே ஒரு செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து நிறைய பிளான் பண்ணி ஒரு 2-3 பிளான் பண்ணுவீங்க. அதில் ஒரு பிளான் கண்டிப்பாக அது விரயங்களை கொடுத்து சில சக்ஸஸை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கட்டும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்து போங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் பொதுவாக வந்து ஒரு 3-4 கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்தாலே கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தராக தான் டிரான்சிட் ஆவார். ஆனால் முடியும் போது 4 பேரை அப்படியே பிரிவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கரெக்டாக அந்தந்த டேஸில் நம்ம பிளான் பண்ணும்போது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு என்னென்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன முக்கியம் அப்படின்னா பிளானிங் ரொம்ப முக்கியம். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்களில் வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளால் அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலிமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம்.